அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1ல் வர்க்கம் மற்றும் வர்க்கமூலம் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இதில் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வர்க்க எண், அதாவது ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா ஒரே எண்ணை 2 முறை நாம் பெருக்கும்போது, மல்டிப்ளை பண்ணும்போது, இப்போ எண்ணுன்ற ஒரு நம்பர் இருக்கு, அந்த எண்ணை வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரே எண்ணை 2 முறை நாம் பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது தான் வர்க்க எண். ஸோ இங்கே நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கனால நாம் இதை என் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இதில் எண்ணுன்றது அடிமானம், அதாவது பேஸு. இந்த பவர், இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவர், அதாவது அடுக்குன்னு சொல்லுவோம். ஸோ அடிமானம், அதனுடைய பவர் அடுக்கு, சரியா? ஸோ n வந்து பேஸு, 2 வந்து பவர். ஓகே, இப்போ இதே மாதிரி வர்க்க மூலம் அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அதாவது வர்க்க எண்ணுக்கு ஆப்போசிட். இப்போ அடிஷன்னா அதுக்கு ஆப்போசிட் சப்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ மேக்ஸில் எந்த ஆப்ரேஷன் எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு நேர்மாறு இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து வர்க்கத்துக்கு நேர்மாறு தான் வர்க்க மூலம். ஸோ இப்போ இந்த வர்க்க எண் என் ஸ்கொயருன்றது ஒரு வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த வர்க்க எண் கிடைக்கிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சு? ஸோ இந்த எண்ணுன்ற நம்பர் தானே காரணமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வர்க்க மூலம். ஸோ என் ஸ்கொயரோட வர்க்க மூலம் என்ன அப்படின்னா என். ஓகே, இதில் நம்பர்ஸில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 3 × 3 ஒரே எண்ணை நம்ம பெருக்கிறோம். ஸோ 9 கிடைக்குது. ஸோ 9ன்றது நமக்கு என்னது? ஒரு வர்க்க எண். ஸோ இந்த வர்க்க எண் கிடைக்கிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சோ, ஸோ இந்த 3ன்ற எண். ஸோ இந்த 3 தான் வந்து வர்க்க மூலம். ஸோ இப்போ 9ஓட வர்க்க மூலம் என்ன அப்படின்னா 3. ஸோ இதுதான் வர்க்க மூலம். ஓகே, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட், வர்க்க எண்கள் 0, 1, 4, 5, 6 அல்லது 9 ஆகிய எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணில் மட்டுமே முடியும். The square numbers ends with 0, 1, 4, 5, 6 and 9 only. அதாவது இப்போ இதை எதுக்காக நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் ஆப்ஷனில் கொடுத்துட்டு கீழே கொடுக்கப்பட்டு எது வர்க்க எண் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் ஐடியாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதோட ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கணும். அதனுடைய 1ஆம் இலக்கு எண் வந்து இந்த எண்களில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து வர்க்க எண்ணாக இருக்கலாம். ஸோ அது வர்க்க எண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ 19 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வர்க்க எண்ணாக ஆகிடுமா? இருக்காது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு, ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது 4 ஆப்ஷனில் ஒரு 3 ஆப்ஷனை வந்து நாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸு. ஸோ எப்பயுமே வர்க்க எண் இந்த எண்களில் தான் முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், ஓர் ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் ஒற்றைப்படை எண்ணாகவே இருக்கும். ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 3ன்ற ஒரு நம்பர். ஸோ இது வந்து என்னது? ஒற்றைப்படை எண், ஆட் நம்பர். ஸோ இதனுடைய வர்க்கம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 3 3s are 9. அதுவும் ஒரு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓர் இரட்டைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்பொழுதும் இரட்டை எண்ணாகவே இருக்கும். இதே மாதிரி தான் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அதனுடைய வர்க்கம் ஈவன் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட்டை, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ 2, 3, 7 மற்றும் 8, அதாவது 2, 3, 7 மற்றும் 8இல் முடியும் எண்கள் முழு வர்க்க எண்கள் அல்ல. ஸோ இதே தான் ஆல்ரெடி ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்துருக்குறோம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது வர்க்க எண் அல்ல, எது வர்க்க எண், இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷனை வந்து நாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நாம் வச்சுட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனுடைய ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தானா 2, 3, 7, 8 இந்த எண்கள்லாம் வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா அது வர்க்க எண் இல்லை, கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். Numbers that end with 2, 3, 7 and 8 are not perfect squares. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டேப்லர் காலம் இருக்குது, இதை நல்லா பார்த்துக்கோங்க. 1ஆம் இலக்க எண், ஒன்ஸ் பிளேஸ் நம்பர், அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க கொஷினில், அந்த கொஷினோட ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா வர்க்க எண்ணின் 1ஆம் இலக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணின் 1ஆம் இலக்க எண், அப்புறம் வர்க்க எண்ணின் 1ஆம் இலக்க எண், ஒன்ஸ் பிளேஸ் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர்.
ஃபர்ஸ்ட் ஒன் 1 அல்லது 9. சப்போஸ் கொடுக்கப்பட்ட எண்ணில் வந்து 1 அல்லது 9 இருந்துச்சுன்னா அதனுடைய வர்க்க எண்ணோட 1ஆம் இலக்க எண் என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2, 8 இருந்துச்சுன்னா இங்கே 4 இருக்கும். 3 அல்லது 7, 7 இருந்துச்சு அப்படின்னா இங்கே 9 இருக்கும். 4 அல்லது 6 இருந்துச்சு அப்படின்னா இங்கே 6 இருக்கும் வர்க்க எண். 5 இருந்துச்சு அப்படின்னா 5 இருக்கும். ஆக்சுவலி அங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து 25ன்னு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ 0 இருந்துச்சு அப்படின்னா 0, அதாவது ஒரு 0 இருந்தால் அங்கே வந்து 2 0 வரும் கொஸ்டினில் 2 0 இருந்தால் ஆன்சரில், அதாவது வர்க்க எண்ணில் வந்து 4 0 வரும். அதாவது 0 வந்து டபுள் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், வர்க்கமானது வர்க்கமூலம் காணுதலை ஒரு நேர்மாறு செயல்பாடாக பெற்றுள்ளது. நாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தோம். வர்க்கம், அதாவது வர்க்க எண்ணுக்கு ஆப்போசிட் தான் என்னது? வர்க்கமூலம். ஸோ ஸ்கொயரிங் ஆல்சோ ஹேஸ் அன் இன்வர்ஸ் ஆப்ரேஷன், நேம்லி ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட். ஓகே, இப்போ n இன்ட்டு n என்ன சொன்னோம்? n ஸ்கொயர் நம்ம சொன்னோமா? ஸோ அப்போ n ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது என்ன சொல்கிறோம்? இந்த சிம்பிளுக்கு பேர் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n சொல்லலாம். அப்படி இல்லைன்னா n to the power 1/2. இந்த ஸ்கொயர் ரூட்டோட பவர் வேல்யூ என்ன அப்படின்னா 1/2. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டோட பவர் வேல்யூ 1/2. ஸோ n பவர் 1/2. நாம் வர்க்கம்னா என்ன பார்த்தோம்? n ஸ்கொயர்னு பார்த்தோம். வர்க்க மூலம்னா n பவர் 1/2ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வர்க்க மூலம். அப்படியே ஆப்போசிட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 4 4s ஆர் நமக்கு என்ன வரும்? 16 வரும். ஸோ அப்போ 16ஓட வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 16 வரதுக்கு, இந்த 16ன்ற வர்க்க எண் வரதுக்கு எது காரணமாக இருந்தது? இந்த 4ன்ற நம்பர் தான். ஸோ அப்போ 16ஓட வர்க்க மூலம் 4. ஓகே, நம்ம இப்போ சம்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், 77இன் வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது டேஷ் ஆகும். The ones digit in the square of 77 is. இப்போ 77 ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 77 ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 times நம்ம 77 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், இதில் ஒன்ஸ் பிளேஸ் என்ன இருக்குது? 7. இங்கேயும் ஒன்ஸ் பிளேஸ் 7. ஸோ இந்த ஒன்ஸ் பிளேஸே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 7 7 சார் என்ன வரும்? 49 வரும். ஸோ லாஸ்ட்டில் இங்கே நம்பர் வரலாம். ஸோ நம்ம அதுக்கு தேவையில்லை. நமக்கு இங்கே ஒன்ஸ் பிளேஸ் கேட்டுக்கனால நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் பிளேஸில் என்ன வந்திருக்கு? 9 வந்திருக்கு. ஸோ அப்போ 77 அதனுடைய வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம் என்னவாக இருக்கும்? 9. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின், 42இன் வர்க்கமானது டேஷ் என்ற இலக்கத்தில் முடியும். த ஸ்கொயர் ஆஃப் 42 ends with the dash digit. இதுவும் அதே கொஷின் தான். இப்போ 42 into 42. இப்போ இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது. ஸோ 2 2s ஆர் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 4 வரும். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 4. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், 24 ஸ்கொயர் மற்றும் 25 ஸ்கொயர் ஆகியவற்றிற்கிடையே டேஷ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள். இங்கே வந்து வர்க்கமற்ற எண்கள் எத்தனைன்னு கேட்டுக்கிறாங்க. த நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 24 ஸ்கொயர்ஸ் அண்ட் 25 ஸ்கொயர்ஸ் இஸ் டேஷ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 25 ஸ்கொயரில் இருந்து 24 ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான், அவ்வளோதான். ஸோ 25 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? நமக்கு 625 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 24 ஸ்கொயர் 576 கிடைக்கும். ஸோ நாம் 625லேருந்து 576 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 49. ஸோ இன்பிட்வீனில் இருக்கிறது எல்லாமே வர்க்கமற்ற எண்கள் தான். ஸோ ஆன்சர் 49 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஷின், 961000 இன் வர்க்கத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். The number of zeros in the square of 96100. இங்கே வந்து நமக்கு 0 தான் கேட்டிருக்கிறாங்க. பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை, அதாவது ஒரு எண் கொடுத்துருக்குறாங்க. அந்த எண்ணை வந்து நாம் என்ன பண்ணணும்?
அதனுடைய வர்க்கம் கண்டுபிடிக்கும் போது அதில் எத்தனை பூஜ்ஜியங்கள் வரும் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த கொடுத்துருக்கிற கொஷினில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது? 1 2 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. எப்பயுமே வர்க்கத்தில் வரும்போது அதனுடைய பூஜ்ஜியம் வந்து இரட்டிப்பாகும், அதாவது டபுள் ஆகும். ஸோ டபுள் அப்படின்னா நாம் 2ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ 3 பூஜ்ஜியம் இருந்துச்சுன்னா நம்ம 2ஆல் பெருக்கும் போது 6 வரும். ஸோ அப்போ வர்க்க எண்ணில் எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும்? 6 பூஜ்ஜியம் இருக்கும். ஸோ 6 zeros இருக்கும். So answer option B is the correct answer. Fifth question. 1 2 3 4 5 4 3 2 1 in வர்க்க மூலத்தில். அப்போ இது ஒரு வர்க்க எண்ணுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையானது டேஷ் ஆகும். அதாவது வர்க்க மூலத்தில் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும், how many number of digits இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. the number of digits in the square root of, ஒரு ஸ்கொயர் நம்பர் இருந்தால் தானே அதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ the number of digits in the square root of 1 2 3 4 5 4 3 2 1 is dash. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற நம்பர் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 மறுபடியும் 4 3 2 1. ஸோ இதுக்கு நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த வர்க்க மூலத்தில் எத்தனை டிஜிட்ஸ் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருந்து பேர் பண்ணணும். அதாவது 2 டிஜிட்டாக நாம் என்ன பண்ணணும், சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இங்கே 1 வந்தால் பரவாயில்ல, அந்த 1ஐயும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து எத்தனை கோடுகள் வந்திருக்கு, நாம் எத்தனை லைன்ஸ் வந்திருக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே 1 2 3 4 5. ஸோ 5 லைன்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ 5 பேர்ஸாக பிரிச்சுருக்குறோம். ஸோ இதனோட ஆன்சர் வந்து 5. அதாவது 5 எண்கள் வரும், 5 டிஜிட் நம்பர் வரும் இதனுடைய ஸ்கொயர் ரூட்டில். ஸோ ஆன்சர் 5. Sixth question. 324 வர்க்க மூலத்தை காண்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324. ஓகே, கொடுத்துருக்கிற நம்பர் வந்து சின்ன நம்பராக இருந்துச்சு, ஒரு 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அதாவது பகா காரணிப்படுத்துதல் அந்த முறையிலேயே நாம் என்ன பண்ணிக்கலாம், நாம் இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பிக்கஸ்ட் நம்பர் ஒரு 5 டிஜிட் நம்பர் 6 டிஜிட் 7 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் நாம் கண்டுபிடிச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரெண்டுமே பார்த்துடலாம், 2 மெத்தடையும். ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 324 பகா காரணிப்படுத்துதுன்னா ஒரு பகா என்னால் வகுத்துட்டே வரணும். நம்ம இங்கே 3ல் எத்தனை டைம்ஸ் போகும், 1 2s are 2, ரிமைண்டர் 1 வரும். ஸோ இங்கே 12. ஸோ 12 வந்து 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 4 வந்து 2 2s are 4. அகெயின் நம்ம 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். இங்கே என்ன வரும், 4 4s are 16, 8 2s are 16, ரிமைண்டர் 1 வரும். ஸோ 81 நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 3 டேபிளில் தான் டிவைட் பண்ண முடியும், 27. அகெயின் இந்த 27 நாம் 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3 9 3s are 27, அகெயின் 3 3 3s are. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 2 டைம்ஸ். ஸோ இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 நாம் எடுத்துக்கணும், ஏன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது அப்படி தான். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த 2 3க்கு பதிலாக நாம் ஒரு 3. ஸோ 3 என்ன ஆன்சர் வந்திருக்கு, 3 × 3 × 2. ஸோ இதான் ஆன்சர். இது நம்ம மல்டிப்ளை பண்ணணும். த்ரீ இன்ட்டு 2. ஸோ 3 3s are 9, 9 2s are 18. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 18. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஷின். 1 1 0 2 5 வர்க்க மூலத்தை காண்க. த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11025. இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே 5 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து நாம் லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் செய்யலாம். ஓகே, 11025 நம்ம எப்பயும் போல் நம்ம 2 2வாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும். லாஸ்ட்டில் இருந்து இந்த 2 பேர் 2 5, இந்த 2 பேர் லாஸ்ட்டாக இங்கே 1 மட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே 1 மட்டும் இருக்கிறனால 1க்கு ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ 1ல் வந்து 1 1s are 1, 2 2s are அப்படின்னா 4 வந்துடுது. ஸோ 1ஐ விட பிக்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து 1 தான் எடுத்துக்கணும். ஸோ 1 1s are 1.
ஓகே 1 மைனஸ் 1 0 ஆகிடும். ஸோ இங்கே நம்ம 1 நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, அந்த 1 வந்து என்ன பண்ணணும், நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 2 வந்துடும். நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த 2 டிஜிட்டையும் நம்ம கீழே இறக்கணும். ஸோ 1 0, இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ 2 பக்கத்தில் எந்த நம்பர் போடுறோமோ, இப்போ சப்போஸ் 2 பக்கத்தில் 1ன்னு போட்டோம் அப்படின்னா நாம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 போட்டோம் அப்படின்னா 2ஆல், அதாவது 0ல் இருந்து 9 வரை எந்த டிஜிட்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் எந்த டிஜிட் போட்டோமோ அதே டிஜிட்டால் தான் நாம் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கே நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 21 வந்துடும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது இங்கே 10 இருக்குது. இங்கே 10 வந்து ஸ்மால் நம்பர், இங்கே 21 பிக் நம்பர். அப்போ கண்டிப்பாக நாம் இந்த இடத்துல 1 போடக்கூடாது. ஸோ அப்போ இங்கே 2 பக்கத்தில் என்ன போடணும், 0 போடணும். ஸோ அப்போ இங்கே 0 போட்டோம் அப்படின்னா அதே எண் தான் இங்கேயும் போடணும், 0. ஸோ இங்கே என்ன வந்துடுச்சு, இப்போ இந்த 0வால் நாம் என்ன பண்ணணும், இந்த 20யை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 0 20s are 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், 0ன்னு வரும். ஸோ அப்போ 10 மைனஸ் 0 அப்படியே 10 வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 25ஐ நாம் கீழே இறக்கணும். 2 நம்பராக தான் இறக்கணும் ஸ்கொயர் நம்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ 25 வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது, 10 வந்திருக்கு. இங்கே கோஷன் பார்த்தோன்னா 10 இருக்குது. ஸோ இந்த 10ஐ வந்து நாம் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே 20 வரும், 20. ஸோ இங்கே 20 பக்கத்தில் எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் நாம் இங்கே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே 25 வந்திருக்கு. ஸோ 5 வார்டு மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் 25 வரும். ஸோ அப்போ இங்கே ஈஸியாக என்ன போட்டுடலாம், 5 போட்டுடலாம். ஸோ இங்கேயும் 5, இங்கேயும் 5. ஸோ இங்கே என்ன வந்துடுச்சு, 5. ஸோ 5 205. ஸோ 5ஐயும் 205ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த 205ஐயும். இப்போ நியூமரேட்டரில் நம்ம இது பண்ணோம் இல்லையா, போட்டோம் இல்லையா ஒரு 5, அதையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா 1025 வரும். ஸோ இந்த ஆன்சரே வந்துடும் நமக்கு 1025ன்னு. ஸோ இந்த 5ஐயும் 205ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1025. ஸோ லாஸ்ட்டு 0 வந்துடும். ஸோ இங்கே கோஷன்ட்டில் என்ன வந்திருக்கு பார்க்கலாம், 105 வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர், 105. ஸோ ஆப்ஷனில் பார்க்கலாம். ஆப்ஷன் A is the correct answer. Option A. இதுதான் லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ நமக்கு வந்து 5 டிஜிட் நம்பர், 6 டிஜிட், 7 டிஜிட் இந்த மாதிரி பெரிய நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங் டிவிஷனில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ சீக்கிரம் பண்ண முடியும். ஸோ இது இப்படி தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். 8th சம். ஓகே, இதான் லாஸ்ட்டு சம். Square root of 128 minus square root of 98 plus square root of 18. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 128 நம்ம டிவைட் பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12, 4 2s are 8, again 2, 32, 2, 16 2s are, again 2, 8 2s are, 2 table, 4 2s are, again 2. ஸோ இது வருது. இங்கே எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 2க்கு நாம் ஒரு 2 எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஸோ இப்போ இங்கே என்ன வருது, 2 into 2 into 2ன்னு வருது. லாஸ்ட்டாக இங்கே ஒரே ஒரு 2 இருக்குது, அதை நம்ம ஸ்கொயர் ரூட்டில் எழுதிக்கலாம். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 128ஓட ஆன்சர் என்ன வருது, 8 ஸ்கொயர் ரூட்டுன்னு வருது. ஸோ இதை வச்சுக்கலாம், 8 ஸ்கொயர் ரூட். ரூட் ஆஃப் 128க்கு 8 ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 98 கண்டுபிடிக்கலாம். 98 இதுவும் ஈவன் நம்பர். ஸோ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபோர் 2s are 8. ஸோ ரிமைனிங் 1 வரும். ஸோ 18 வரும் இந்த இடத்துல. ஸோ 18 வந்து 9 2s are 18.
இது வந்து 7 7s are 49. ஸோ 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கலாம். 7 இந்த 2 மட்டும் இருக்குது ரூட்டுக்குள்ளே. ஸோ 7 √2. ஸோ இங்கே எழுதிக்கலாம் 8 √2 மைனஸ் 7 √2. நெக்ஸ்ட்டு நம்ம 18 மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 18 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஸோ 9 2s are 18, 3 3s are 9. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுனால 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு ப்ளஸ் 3 √2ன்னு வந்திருக்கு. √2. இப்போ நம்ம √2 மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். √2 காமனாக எடுத்துட்டோன்னா நம்ம இங்கே நம்பர்ஸ் என்ன இருக்குது 8 இருக்குது. 8 மைனஸ் 7 ப்ளஸ் 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 8 மைனஸ் 7 1. ஸோ 1 ப்ளஸ் 3 8 மைனஸ் 7 1 1 ப்ளஸ் 3 4. ஸோ ஆன்சர் 4 √2ன்னு வருது. இங்கே ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 √2ன்றதே இல்லை. அப்போ இது என்ன பண்ணலாம், இந்த 4 மறுபடியும் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ வெளியே இருக்கிற 4 வந்து ரூட்டுக்குள்ளே போகும்போது 2 டைம்ஸ் போகும். ஸோ 4 × 4 இன்ட்டு இந்த 2 இருக்குது ஆல்ரெடி. ஸோ 4 4s are 16, 16 2s are 32. ஸோ ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்யூப் ரூட்ஸ் பற்றி பார்க்கலாம்.